தனுசு ராசிக்காரர்களுக்கு வருகின்ற சனி பயிற்சியில் எந்த மாதிரியான நன்மைகள் இருக்கும், எந்த மாதிரியான தீமைகள் இருக்கும்? தனுசை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம மீனத்தில் பயிற்சி ஆகியிருக்க சனி பகவான் உங்களுக்கு 4ஆம் பாவம். 4ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க, சுக தாயார் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக தனுசு ராசி அன்பர்கள் இப்போ அர்த்தாஷ்டம சனியில் இருக்காங்க. அஷ்டம சனியில் 7.5 வருஷத்தில் என்னென்னலாம் கொடுப்பாரோ அது 2.5 வருஷத்தில் கொடுத்துருவார். விட்டேத்தியா இருக்கே வாழ்க்கையே பிடிக்கல, இந்த மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் நோக்கி போவாங்க. பொதுவாக தனுசு அப்படின்னாலேமா சிவதனுசு அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ தனுசு சிவ வழிபாடு மேன்மை தரும். பிள்ளையார் கோயிலில் கூட தட்சிணாமூர்த்தி இப்போ வச்சுருக்காங்க. தட்சிணாமூர்த்தியும் சிவஸ்வரூபம், நிஷ்டையில் இருக்கிறவர் தான். அவர் சிவனே நிஷ்டையில் இருக்கிறது தான் தட்சிணாமூர்த்தி. ஆனால் சிவனை கும்பிட மாட்டாங்க, தட்சிணாமூர்த்தி கும்பிடுவாங்க. அந்த மாதிரி தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேன்மை தரும். சிவனை கும்பிட மாட்டாங்க, அது என்ன காரணமோ தெரியல, ஆனால் சிவ வழிபாடு மேன்மை தரும் அப்படின்றது உறுதிமா. யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட சிரோன்மணி ஆன்மீக சொற்பொழிவாளர் டாக்டர் தீபா அருளானன் அவர்கள் தான். வணக்கம் மேம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? இப்போ தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு கிரக சேர்க்கை எப்படி வருது, ஒவ்வொருடைய குரு பயிற்சிகள், அப்புறம் சனி பயிற்சிகள், தொடர்ந்து பல விஷயங்களை ஆன்மீகம் ரிலேட்டடா, ஜோதிடம் ரிலேட்டடா தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில மார்ச் 6ஆம் தேதி வரை இருக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இருக்கக்கூடிய சனி பயிற்சி, இந்த சனி பயிற்சினால மக்களுக்கு எந்த மாதிரியான நன்மைகள் இருக்கும், எந்த மாதிரியான தீமைகள் இருக்கும் அப்படின்றத எங்க நேயர்களுக்காக சுருக்கமா சொல்லுங்க. கண்டிப்பா இந்த சனி பயிற்சியை பத்தி மக்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்கு. அதை நீங்க தெளிவா மக்களுக்கு புரியணும் அப்படின்றதுனால தான் வாக்கிய பஞ்சாங்கம் படி அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கீங்க. ஏன்னா பாருங்க, 29 மார்ச் 2025 சனி பகவான் பயிற்சி ஆயிட்ட மாதிரி, கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆயிட்ட மாதிரி நாங்களே திருக்கணித பிரகாரம் நாங்க சனி பயிற்சி பலன்கள் சொன்னோம். அப்படி இருக்கும்போது இப்ப நாங்களே வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பயிற்சி சொல்றோம். இது என்ன மக்களுக்கு ஒரு விதமான குழப்பம் இருக்கும் பார்த்தீங்களா? பொதுவா பாருங்க, இந்த பஞ்சாங்கத்துல 2 பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம். வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்றது ரிஷிகளாலும் முனிகளாலும் இயற்றப்பட்டது. அதையே தான் பார்த்தீங்கன்னா இப்போ நவகிரக ஸ்தலங்களில் ஃபாலோ பண்ணுறாங்க. முக்கியமாக திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வர் கோயிலில் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. 6/3/2026 தான் சனி பயிற்சி, புரியுதுங்களா? ஆனால் திருக்கணிதம் அப்படின்றது அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் வாக்கிய பஞ்சாங்கம். வாக்கியம் தான் பேஸ், அது அட்வான்ஸ்டு மேத்தமெட்டிக்ஸ், அட்வான்ஸ்டு ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி அட்வான்ஸ்டு வெர்ஷனு. அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா மார்ச்சே சனி பகவான் பயிற்சி ஆகிட்டார். ஆனால் இன்றளவும் வாக்கிய பிரகாரம் ஃபாலோ பண்ணுற மக்கள் எத்தனையோ பேர் இருக்க தான் செய்கிறாங்க. இப்போ இந்த மார்ச்சுக்கு அப்புறம் பிறந்த குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஜாதகம் எழுதுறது கேட்பாங்க பார்த்தீங்களா? அப்போ பெற்றோர்கள் கேட்பாங்க, மேடம் எங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் எழுதி கொடுங்க. அவங்களுக்கு சனி பகவான் கும்பத்திலே இருக்க மாதிரி தான் எழுதி கொடுப்போம். மேடம் எங்களுக்கு திருக்கணித பிரகாரம் எழுதி கொடுங்க, சனி பகவான் மீனத்தில் இருக்க மாதிரி எழுதி கொடுப்போம். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா காலம் மாறுச்சு அப்படின்னாலும் இன்றளவும் வாக்கியத்தை ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு இந்த பதிவு அப்படின்றது கரெக்டாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு வருகின்ற சனி பயிற்சியில் எந்த மாதிரியான நன்மைகள் இருக்கும், எந்த மாதிரியான தீமைகள் இருக்கும்? தனுசை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம மீனத்தில் பயிற்சி ஆகியிருக்க சனி பகவான் உங்களுக்கு 4ஆம் பாவம். 4ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க, சுக தாயார் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக தனுசு ராசி அன்பர்கள் இப்போ அர்த்தாஷ்டம சனியில் இருக்காங்க. பொதுவாக 7 நாட்டு சனியில் 7.5 வருஷம் சனி பகவான் ஒருத்தவங்களுக்கு பிரச்சனைகள், படிப்பினைகள் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அஷ்டம சனியில் 7.5 வருஷத்தில் என்னென்னலாம் கொடுப்பாரோ அது 2.5 வருஷத்தில் கொடுத்துருவார். அர்த்தாஷ்டம சனியில் அஷ்டம சனியில் கொடுக்கக்கூடிய அதாவது பலன்களில் பிரச்சனைகள்லன்னு வச்சுக்கலாம், அதில் 50% கொடுப்பார். அப்போ தனுசா நீங்கள் அர்த்தாஷ்டம சனியில் இருக்கீங்க, 5 விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எப்படி நம்ம அஷ்டம சனிக்கு சொன்னோம் அதே மாதிரி 5 விஷயம். 1, கையிருப்பு காசு 10 ரூபாய் இருந்தாலும் 10,000 ரூபாய் இருந்தாலும் யார் கேட்டாலும் கொடுக்காது. கடனை கொடுக்கணும் அப்படின்னா கூட நீ எங்கன்னா வாங்கி சொல்லு, வட்டி கூட கொடுத்துரு, உன் கையால் நீ கடன் கொடுக்குறதுன்னு வேணாம். கடன் கொடுத்தா திரும்பி வரதுக்கான வாய்ப்பு கம்மி, 2 வருஷம் சொல்லிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வேலை செய்கிற இடத்துல குட்டி குட்டி பிரச்சனைகள், வீட்டில் குட்டி குட்டி பிரச்சனைகள், நம்ம நெய்பர்ஸோட சின்ன சின்ன பஞ்சாயத்து வரும். இதெல்லாம் ஒரு பெருசாக மனசில் இம்பேக்டே வைக்காத, காலம் வரும்போது அதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி அது கடந்து போயிடும். 5வது விஷயம் தான் முக்கியமான விஷயம், ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வேணும். சிம்மம் மாதிரியே தான், ஆனால் இவங்களுக்கு அந்த அளவுக்கு இம்பேக்ட் இருக்காது. பட் இருந்த விஷயத்துலாம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லாமா. அது ஏன்னாம்மா இப்போ அர்த்தாஷ்டம சனியில் இருக்காங்க. அப்போ இந்த விஷயத்தில் கவனமாக இருந்தால் சனி ஒன்றும் பண்ண மாட்டார். ரொம்ப சிம்பிள், பயப்படணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா இவங்களே தெளிஞ்ச நீரோட போல மனசு இவங்களுக்கு. பொதுவாக தனுசு பார்த்திங்கன்னா உபயராசி. நான் என்னோட புத்திசாலித்தனத்தை, என்னோட அறிவை எனக்கு மட்டுமே பயன்படுத்திக்க மாட்டேன், மற்றவங்க கேட்டாலும்
உள்ளதை உள்ளபடியே சொல்லி கொடுக்கக்கூடிய நல்ல ஆசான்கள் சொல்லலாம். ஸோ மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எப்பயுமே கெடுபலன்கள் கிடையாது. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் இந்த விஷயத்தில் உஷாராக இருக்கணும்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே தனுசை பொறுத்த வரைக்கும் லார்ட் ஆஃப் 2 and 3 சனி பகவான். 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் வந்த அதிபன், 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் வந்த அதிபன். அவன் 4ஆம் பாவத்தில் வந்து உட்காரும்போது என்னென்ன மாதிரி பிரச்சனைகள், என்னென்ன மாதிரி விஷயத்தில் நம்ம உஷாராக இருக்கணும்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவரோட பார்வை 1, 6, 10. தனுசுக்கு மன ரீதியான குழப்பம் இருக்கும். மற்றவங்களுக்கு ரொம்ப தெளிவாக புத்தி சொல்லக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் என்னடா வாழ்க்கை, இது ஏண்டா வாழறோம், விட்டேத்தியா இருக்கே வாழ்க்கையே பிடிக்கல, இந்த மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் நோக்கி போவாங்க. சனி இந்த மாதிரி ஒரு இல்யூஷனரி எஃபெக்டை நம்மளுக்கு கொடுக்குறான் அப்படின்றத அனலைஸ் பண்ணால் பிரச்சனை இல்லை. 6ஆம் பாவத்தில் போகிறோம், அதை முதலே சொன்னோம், பெரிய லெவலில் கடன் கொடுக்கக்கூடாது, கடன் வாங்கவும் கூடாது, ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்னு வேணும். தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழில் செய்கிற இடத்துல விட்டு கொடுக்குறாங்க. பெருசாக யாரு கூடயும் ஒட்டி உறவாடவும் வேணாம், யார்கிட்டையும் கத்திரிக்கோள் எடுத்து வெட்டிக்கவும் வேண்டாம். ஹாய் ரொம்ப அர்ஜென்ட்டான வேலை இருக்குப்பா, நான் நாளைக்கு வந்து பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருந்துட்டு பிரச்சனை இல்லை. கண்டிப்பா இவர்களுடைய இடர்பாடுகளை தடுப்பதற்கு இவர்கள் எந்த மாதிரியான பரிகாரங்களை மேற்கொள்ளலாம்? பொதுவாக தனுசு அப்படின்னாலேமா சிவதனுசு அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ தனுசு சிவ வழிபாடு மேன்மை தரும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமா தனுசு சிவ வழிபாடு சாலிடாக பண்ணுறாங்களா அப்படின்னா நிறைய பேர் சிவனை கும்பிட மாட்டாங்க. அது என்ன காரணமோ தெரியல. ஆனால் சிவ வழிபாடு மேன்மை தரும் அப்படின்றது உறுதிமா. இல்லை நம்ம சிவன் கோயிலில் எனக்கு பெருசாக ஒரு சிலர் நம்ம என்ன சொன்னாலும் சிவனை வழிபாடு பண்ண மாட்டாங்கம்மா, ஏன்னா சிவன் சோதிப்பார் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவங்க இதில் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படிப்பட்டவங்க நம்ம இப்போ சின்ன சின்ன கோயிலெலாம் கூட தட்சிணாமூர்த்தி சிவஸ்வரூபம் தான், ஓகேங்களா. சிவன் கோயிலில் போனாலும் தட்சிணாமூர்த்தி வடவாள விருட்சத்துக்கு கீழே இருப்பார். இல்லை நம்ம சின்ன சின்ன கோயிலில் கூட பிள்ளையார் கோயிலில் கூட தட்சிணாமூர்த்தி இப்போ வச்சுருக்காங்க. தட்சிணாமூர்த்தியும் சிவஸ்வரூபம் நிஷ்டையில் இருக்கவர் தான். சிவனே நிஷ்டையில் இருக்கிறது தான் தட்சிணாமூர்த்தி. ஆனால் சிவனை கும்பிட மாட்டாங்க, தட்சிணாமூர்த்தி கும்பிடுவாங்க. அந்த மாதிரி தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேன்மை தரும். கண்டிப்பா இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம்? 40% கொடுக்கலாமா. ஸ்டார் ரேட்டிங்னா 2.5 கொடுக்கலாம். இவர்களுடைய இல்லற வாழ்க்கை, குழந்தைகளுடைய படிப்பு எந்த அளவுக்கு மேன்மை கொடுக்கும்? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன செஞ்சாலும் நம்மளோட லைஃப் பார்ட்னர் வந்து கொஞ்சம் குத்தம் குறையே கண்டுபிடிக்கிறவங்களா இருப்பாங்க. விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைங்க கிட்டேயும் நம்ம விட்டு கொடுத்து போகிற மாதிரி சூழ்நிலை தான். அதாவது பொதுவாகவே தனுசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த ஆசான்னு சொன்னேன் இல்லைங்களா. அவங்களோட பேச்சை கேட்டு நிறைய பேர் உருப்பட்டிருப்பாங்க. ஆனால் வீட்டில் இருக்கவங்க பெருசாக தனுசை வந்து மதிக்க மாட்டாங்க. வீட்டில் இருக்கவங்க அவங்களோட பேச்சை பெருசாக கேட்க மாட்டாங்க. ஆனால் வீட்டில் இருக்கவங்களும் தனுசு பேச்சை கேட்டால் பெரிய லெவலில் முன்னேறுவாங்க. என்னவோ தெரியல, ஊருக்கு சந்தன கட்டை அப்படின்ற மாதிரி தான் தனுசனோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். பட் ஊருக்கு நல்ல ஹெல்ப் பண்ணுறதுனால தன் குடும்பம் உயருது அப்படின்றதும் உண்மை. 1/6/2026 போது குரு பயிற்சி ஆன உடனே அவரோட 9ஆம் பார்வை சனி மேலே படியுது. அப்போ சனி யார் யாருக்கெல்லாம் கெடுபலன்களை கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அமைதியாகிடுவா. அப்போ ஒரு பெருத்த ரிலீஃப் எங்களுக்கு வந்துடும். அடுத்த குரு பயிற்சி வரைக்குமே உங்களுக்கு பெருத்த ரிலீஃப் இருக்கும். அப்போ எல்லாரும் இந்த காலகட்டத்துக்கு மேலே ரிலாக்ஸ் அப்படின்றது ஆயிடலாம். நல்லது செய்யக்கூடிய ராசிகளுக்கு இன்னும் கொஞ்சம் சனி நல்லது செய்வார். கெடுக்கணுன்ற ராசிகளுக்கு அமைதி ஆயிடுவார். அப்போ எல்லாருக்குமே அந்த காலகட்டம் நல்லா இருக்கும். கண்டிப்பா மேம். தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். கண்டிப்பா. நன்றி. நன்றி.